ஏழை கிராம மக்கள் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் பலனை பெற முடியாமல் போனது வருத்தமளிப்பதாகவும் தமிழக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள கீழ்வேல்மணி கிராமத்திற்கு சென்ற ஆளுநர் RN ரவி 1968ஆம் ஆண்டு படுகொலையில் உயிர் பிழைத்த ஒரே நபரான பழனிவேலை சந்தித்தார். மீனவர்கள் வசிக்கும் நம்பியார் நகரையும் பட்டியலின சமூகத்தினர் வாழும் ஜீவா நகரையும் பார்வையிட்டார். அப்போது பேசிய அவர், கிராமங்கள் முழுவதும் மோசமான வறுமை நிலையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தேன். இந்த துரதிருஷ்டவசமான சகோதர சகோதரிகள் சமூகம் மற்றும் பொருளாதார நீதிக்காக இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என ஒருவரால் வியக்க மட்டுமே முடியும். நிர்வாக அக்கறையின்மை மற்றும் ஊழல் குற்றச்சாட்டால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தகுதி வாய்ந்த ஏழை கிராமத்தினர் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் பலனை பெற முடியாமல் போனது வருத்தமளிக்கிறது. பாட்டாளி வர்க்க சாம்பியன் என அழைத்துக் கொள்ளும் ஒரு அரசியல் கட்சியால் கீழ்வேல்மணி கிராமத்தை சுற்றிலும் ஏழைகளின் ஓலை குடிசைகளுக்கு மத்தியில் படுகொலை செய்யப்பட்ட 44 ஏழை தொழிலாளர்களை நினைவு கூறும் வகையில் விலை உயர்ந்த கான்கிரீட் கட்டுமானம் ஒரு நினைவு சின்னமாக அமைந்திருப்பது முரணானது மட்டுமின்றி தியாகிகள் மற்றும் ஏழைகளுக்கு இழைக்கப்பட்ட கேலிக்கூறிய அவமானமும் கூட என தெரிவித்துள்ளார். சுமார் 35 கோடி மக்களை பிரதமர் மோடி வறுமையிலிருந்து மீட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்திற்கு சென்ற அவர் அனைவரும் நலம் பெற பிரார்த்தனை செய்தார். மேலும் பாதிரியார்களுடன் ஆளுநர் கலந்துரையாடினார்.